மேஷம் ராசியில் இருக்கவங்க கங்கையில் நீராடினா ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்குது. கர்ம வினைகள் தீரும்னு சொல்கிறாங்க. விருச்சிகத்துக்கு வந்து தாமிரபரணி, தனுசு சிந்து, குரு புதன் சேர்க்கை இருக்கும் போது இவர்கள் கடன், சீட்டு, ஏலம், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் முதலீடு செய்தால் கண்டிப்பாக நஷ்டமும் பிரச்சனையும் தான் வரும். இவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடத்தின் 21வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு யோகநாத் குருஜி அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள். முதலில் என் தாய் தந்தையரை வணங்குகின்றேன். எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி மற்றும் அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த கருத்தரங்கில் வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை நம்ம வந்து அனைத்து ராசிகளுமே புனித நீராடுவதற்கு புனித நீராட வேண்டிய நதிகள்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம யாருமே அதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் கூட நமக்கு என்ன சாதகமாக இருக்கோ, என்ன அருகாமையில் இருக்கோ, என்ன முடியுதோ அங்கே போயிட்டு வந்துடும். ஆனால் இது வந்து நம்ம முயற்சி செய்யலாம். மேஷம் ராசியில் இருக்கவங்க கங்கையில் நீராடினா ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்குது. கர்ம வினைகள் தீரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கஷ்டத்துக்கு காரணமே கர்ம வினைகள் தான். அது தீர்க்கறதுக்கு வந்து அந்த நதிகளுக்கு வந்து நம்ம ஜன்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை குறிப்பிட்ட முக்கியமான நாட்கள்லையோ கிழமைகள்லையோ திதியிலையோ யோகத்திலையோ கர்ணத்திலையோ போனால் மிக சிறப்பான பலன்கள் உண்டு. அடுத்து ரிஷபம் ராசியில் இருக்கவங்க யமுனை நதிக்கு போய் போனால் நல்லாயிருக்கும். மிதுனம் ராசி சரஸ்வதி, கடகம் ராசியில் இருக்கவங்க நர்மதை ஆற்றங்கரையில் நீராடும் போது மிக சிறப்பான பலன் உண்டு. சிம்மம் ராசியில் இருக்கவங்க கோதாவரி, கன்னி ராசியில் இருக்கவங்க கிருஷ்ணா நதி அப்படின்ற நதியில் போய் குளிச்சாக்க மிக சிறப்பான பலன்கள் உண்டு. துலாம் ராசியில் இருக்கவங்க காவேரி, விருச்சிகத்துக்கு வந்து தாமிரபரணி, தனுசு சிந்து, மகரம் துங்கபத்ரா, கும்பம் பிரம்மபுத்திரா, மீனம் பிரணஷிதா. இந்த பிரணஷிதா நதின்றது பார்த்திங்கன்னா அதாவது மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. அதாவது கோதாவரியிலேருந்து மகாராஷ்டிராவில் வந்து மகாராஷ்டிராவின் துணை நதி, அதாவது கோதாவரி நதியின் துணை நதி மகாராஷ்டிரா வழியாக போகிற நதி. இது நம்ம தேடி கண்டுபிடிச்சி போகும்போது மிக சிறப்பான பலன்களை நம்ம கிடைக்கும்னு நம்புகிறேன். அது அடுத்தது லக்னத்திற்கு யோக கிரகம். லக்னத்திலேயே நமக்கு யோக கிரகம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அது பகையானாலோ நீசமானாலோ மறைவானாலோ அது பலவீனம் அடைஞ்சிருந்தால் அது எப்படி வலிமைப்படுத்துறது? இப்போ அந்த கிரகம் அப்போது சூரியன் நீசம் அடைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரகம் உச்சமடையும் வீடு எதிர் வீடு தான் நமக்கு வந்து அதுக்கு அந்த கிரகம் உச்சமடையும் எதிர்வீட்டு காரகத்துவ பலப்படுத்தும் போது நமக்கு அந்த கிரகத்தினுடைய பலம் அடைகிறது. உதாரணமாக குரு பலவீனமாக இருந்தால் குழந்தையே இல்லைன்னு நம்ம ஒருத்தருக்கு சொல்லிட முடியாது. அந்த குரு உச்சமடையக்கூடிய பூசம் நட்சத்திரத்தில் அதற்கு உண்டான அரசமரத்தை சுற்றும் பொழுது கண்டிப்பாக குருன்றது குழந்தை பாக்கியம் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். விளாம்பழம் அடிக்கடி அவங்க உணவாக எடுத்துக்கொள்ளும் போது குழந்தை பாக்கியம் உருவாகும்னு சொல்லலாம். அதனால் குரு பலவீனமாக இருக்கும்போது குழந்தையே இல்லைன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த குரு எந்த இடத்துல இருக்கார், குரு நீசமாக இருந்தால் நின்ற நட்சத்திரநாதன் எங்கே இருக்காங்க, அவங்கள யார் பார்க்குறாங்க, அவங்கள வந்து 5ஆம் இடத்து அதிபதியான குரு மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த 5ஆம் இடத்து அதிபதியான அந்த கிரகம் வந்து சேர்ந்துருக்கா, அந்த நட்சத்திர சாரத்தை வாங்கியிருக்கார், அதெல்லாம் பார்த்து நம்ம பலன் சொல்லணும். அதே போல் சூரியன் பலவீனம் அடைந்திருந்தால் அது உச்சம் அடையக்கூடிய அஸ்வினி நட்சத்திர காரகத்துவம் தலைநகரில் வசிக்கும் போது முந்திரி அதிகமாக உணவெடுக்கும் போது அந்த சூரியனுடைய காரகத்துவம் நல்ல பலன் கிடைக்கும். சந்திரன் பலவீனம் இருந்தால் அது உச்சமடையக்கூடிய மூலத்திரிகோணம் வலிமடையும் கிருத்திகை ரோகிணி மிருகசீடம் நட்சத்திரத்தின் காரகத்துவை உபயோகிப்பது நற்பலனை கொடுக்கும். செவ்வாய் பலவீனம் அடைந்திருந்தால் அது உச்சமடையும் அவிட்ட நட்சத்திரத்தின் மரமான விருட்சமான வன்னிமரத்தை வளர்த்தல், வன்னிமரத்தடியில் அதிக நேரம் இருத்தல் சிறந்த பலனை கொடுக்கும். சுக்கிரன் பலவீனம் அடைந்தால் சுக்கிரன் உச்சமடையும் ரேவதி நட்சத்திர காரகத்துவமான பூந்தோட்டத்திற்கு அடிக்கடி சென்று வர்றது, வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்துறது, இதெல்லாம் நற்பலனை கொடுக்கும். புதன் பலவீனம் அடைந்திருந்தால் புதன் உச்சமடையக்கூடிய சித்திரை நட்சத்திர காரகத்துவமான ஜவுளி கடை அதை யூஸ் பண்ணுறது, ஜவுளி கடைக்கு அடிக்கடி சென்று வர்றது, ஜவுளிகளை வாங்கிறது, ஜவுளி வியாபாரம் பண்ணுறது, சுத்தமான ஆடைகளை அணிவது, இதெல்லாம் சிறப்பான பலனை கொடுக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களிடத்தில் அதிகமாக இப்போ இந்த காலகட்டத்துக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்னன்னு கேட்டால் செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம். அதில் சிலர்லாம் எழுதியே கொடுத்துறாங்க, தோஷ ஜாதகம், ராகு கேது ஜாதகம் அப்படின்னு எழுதியே வச்சுருக்குறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதை வந்து ஆராய்ஞ்சு பார்த்து அவங்களோட பயத்தை முதல்ல நம்ம போக்கணும். மக்களுக்கு நிறைய பயம் இருக்குது. செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், ஜாதகத்தை எடுக்கவே பயப்படுறாங்க, கொடுக்கவே பயப்படுறாங்க. அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குன்றதை அவங்க கண்டிப்பாக வர்ற ஜோதிடர்கள் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ சுக்கிரனுக்கோ இருக்கும் இடத்துல செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சில விதிவிலக்குகள் இருக்கின்றது. இப்போ கடகம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தாலும் தோஷம் என எடுத்துக்கொள்ள தேவையில்லை. செவ்வாய் இருக்கும் இடம் இரண்டாம் இடமாக, அதாவது 2ஆம் இடம் மிதுனம் கன்னி, மிதுனம் கன்னியில் வந்து செவ்வாய் இருந்து அது 2ஆம் இடமாக இருந்தால் தோஷம் கிடையாது. செவ்வாய் இருக்கும் இடம் 4ஆம் இடம், செவ்வாயின் 4ஆம் இடம் மேஷமாகவோ விருச்சிகமாகவோ இருந்தால் அதுவும் தோஷம் கிடையாது. செவ்வாய் இருக்கும் இடம் 7ஆம் இடமாக, அதாவது கடகம் மகரமானால் அதுவும் தோஷம் செய்யாது. செவ்வாய் இருக்கும் இடம் 8ஆம் இடமாக தனுசு மீனம் வந்தால் அதுவும் செவ்வாய் தோஷமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. செவ்வாய் இருக்கும் இடம் 12ஆம் இடமாக ரிஷபம் துலாம் வந்தால் அதுவும் தோஷம் என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சிம்மம் கும்பத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் கிடையாது. குருவுடன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் தோஷம் என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருந்தாலோ செவ்வாயை சந்திரன் பார்த்தாலோ தோஷம் என எடுத்துக்கொள்ள தேவையில்லை. புதன் செவ்வாயுடன் சேர்ந்திருந்தாலோ பார்த்தாலோ செவ்வாய் தோஷம் கிடையாது. சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் தோஷம் என எடுத்துக்கொள்ள தேவையில்லை. செவ்வாய் அமைந்துள்ள ராசியின் அதிபதி லக்னத்துக்கு 1, 4, 5, 7, 9, 10 ஆகிய வீடுகளில் இருந்தால் தோஷமில்லை. எடுத்துக்காட்டாக கும்ப லக்னத்தில் ஒருத்தர் லக்னத்திலே செவ்வாய், உடனே வந்து நம்ம செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒதுக்க தேவையில்லை. அந்த லக்னாதிபதி போய் துலாத்தில் 9ஆம் இடத்துல பாகியஸ்தானத்தில் அமரும் போது இது செவ்வாய் தோஷத்தை பண்ணாது. அது வந்து பாதகஸ்தானம்னு எடுத்துக்க தேவையில்லை இந்த இடத்துல. அப்போ வந்து இந்த இடத்துல செவ்வாய் 9ஆம் வீடான துலாமில் இருப்பது செவ்வாய் தோஷம் இல்லை. இப்போ இதை விட்டுட்டு நம்ம இவ்வளோ விதிவிலக்குகள் இருக்கும் போது எப்பயுமே நம்ம நிறைய பேர் வந்து மக்கள் வந்து நிறைய யூடியூப் பார்த்து யூடியூப்னு தப்பு சொல்லலை, ஆனால் அறகுறையாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல இருந்தால் இது, இந்த இடத்துல இருந்தால் சரி வர கற்றல் கிடையாது. அப்போ அது புரிஞ்சு கரெக்டாக அந்த விதிவிலக்குகளை பயன்படுத்தினாக்கா அந்த பயம் போயிடும். அதே போல் செவ்வாய் 12இல் இருக்கும் ராசிகள் மேஷம் சிம்மம் விருச்சிகம் என்றால் தோஷம் கிடையாது. செவ்வாயின் ஆட்சி வீடுகளான மேஷம் விருச்சிகம், உச்ச வீடான மகர வீடுகளில் செவ்வாய் இருந்தால் தோஷம் செய்யாது. மேலும் சனி குரு கேது ஆகிய கிரகங்களோடு செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ பார்த்தாலோ தோஷம் கிடையாது. செவ்வாயின் நட்பு கிரகங்களான சூரியன் சந்திரன் குரு இவர்களின் வீடான சிம்மம் கடகம் தனுசு மீனம் ராசிகளில் செவ்வாய் இருந்தாலும் சேர்ந்தாலும் அவர்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் கிடையாது. இதை தவிர ஆண் பெண் திருமணம் நடக்கும் முன்பே செவ்வாய் திசை நடந்து முடிந்திருந்தால் செவ்வாய் தோஷம் என்றே எடுத்துக்கொள்ள தேவையில்லை. செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் பாதிக்காது. இப்படி செவ்வாய் தோஷ விதிவிலக்குகள் மொத்தமாக கருத்தில் வைத்து பார்த்தால் செவ்வாய் தோஷம் பற்றிய பயம் நீங்கும். 100-5 ஜாதகருக்கு தான் இந்த செவ்வாய் தோஷமே இருக்கும். எனவே மேலோட்டமாக ஜாதகத்தை பார்த்துவிட்டு செவ்வாய் தோஷம் என்ற முடிவுக்கு வர வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஜாதகத்திற்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. ஜாதகத்தை கட்டத்தை பார்த்துட்டு சனி பயிற்சி ஆகுமா, குரு பயிற்சி ஆகுமா, ராகு கேது பயிற்சினா நமக்கு என்ன ஆகும், இப்படியே மக்களிடத்தில் நிறைய பயம் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து நிறைய மீடியா பார்க்குறது, டிவியே சிலர்லாம் பார்த்துட்ருக்கிறது, இதெல்லாம் வந்து தவறாக புரிதல், தவறாத கருத்துக்களை புரிஞ்சுக்கிறாங்க. இதை தவிர நமக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குன்றது கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது பசுமாட்டிற்கு உணவு கொடுத்தல்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது யாருமே சோம்பேறித்தனப்பட்டு தர்றதில்லை. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சில கருத்துக்கள் மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். கொள்ளு ஊற வச்சு பசுமாட்டிற்கு கொடுக்கும்போது செய்யும் தொழில் வேலையில் நிலையாக இருக்கலாம். காராமணி ஊற வைத்து பசுமாட்டிற்கு கொடுக்கும்போது தனம் அபிவிருத்தி ஆகிறது. வெல்லம் பசுமாட்டிற்கு கொடுக்கும்போது நிம்மதி,
நிம்மதி கிடைக்கும், தரித்திரம் நீங்கும், கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்தால் முடிவுக்கு வரும். கடலை பருப்பு ஊற வைத்து பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது அதனோட கோபம் குறையும், குடும்பத்தில் இருக்க குழப்பங்கள் தீரும். உருளைக்கிழங்கு பசுமாட்டிற்கு கொடுக்கும்போது சண்டை சச்சரவுகள் இருக்காது. தோசைக்காய், அதாவது வெள்ளரிக்காய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கொடுக்கும்போது சத்ரு நிவாரணம் கிடைக்கும். தக்காளி, ஒருத்தருக்கு விவாக பிராப்தி ஆகலை, கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் போது பசுமாட்டுக்கு எல்லாருமே நம்ம அகத்திக்கீரை, வாழைப்பழம் இதுதான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் தக்காளி பழத்தை பசுமாட்டுக்கு கொடுத்தா அவங்களுக்கு விவாக பிராப்தி கண்டிப்பாக உண்டு. அடுத்து கத்தரிக்காய் கொடுக்கும்போது சந்தான பிராப்தி உண்டாகும். கோதுமை மாவு, வெல்லம் இது ரெண்டையும் கலந்து கொடுக்கும்போது உத்தியோக பிராப்தி கிடைக்கும், நல்ல உத்தியோகமும் அமையும். தூரம்பருப்பை ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது கடன் தொல்லைகள் நீங்கும். அனைத்தையும் விட பசுமாட்டை வலம் வரும்போது மிகச் சிறப்பான பலர்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் உலகத்தில் பார்த்திங்கன்னா 6 இருக்கும், நமக்கும் 6 இருக்குது, பசுமாட்டிற்கும் 6 இருக்குது. அப்போ அந்த பசுமாட்டை வலம் வரும்போது, பசுமாட்டில் தான் அனைத்து தேவதைகளுமே குடிக்கொண்டிருக்கிற இடம். அப்போ அந்த வலம் வரும்போது நம்மளுடைய ஆறா கிளென்ஸ் ஆகும், க்ளீன் ஆகும். அப்போ நம்மளோட ஆறா க்ளீன் ஆகும் போதே நமக்கு அந்த நெகட்டிவ் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஒரு நெகட்டிவ் இருந்தால் தான் நமக்கு தடை எல்லாமே ஆகுது. அந்த பசுமாட்டை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதே வலம் வரும்போது நமக்கு இந்த நெகட்டிவ், இந்த எதிர்மறை சக்திகளை விலகி நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய செயல் தடைகள் நீங்கும். அதே போல் ஒரு சுப காரியத்திற்கு வீட்டை விட்டு செல்கிறோம், போகும்போது நம்ம சகுனம் நிமித்தம்லாம் பார்ப்போம். வெளியில் போனால் யாரை பார்ப்போமோ நிமித்தம், சகுனம் நிமித்தம் நினச்சாதான் அது நமக்கு கஷ்டம், நினைக்காமலே போனால் தானாகவே நல்லாவே நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இல்லை ஒரு தொட்டியில் இருக்க தண்ணீர் பார்த்துட்டு போகும்போது அந்த காரியம் கண்டிப்பாக சுபமாகும். அடுத்தது பிள்ளையாருக்கு சுண்டைக்காய் மலர் வைத்து வழிபட உடலில் அனைத்து தீய சக்திகளும் விலகி ஆத்ம சுத்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜாதகத்தில் திதி சூனியம், முடக்கு, இப்படி பலவிதமான வேதனைகள் இருக்குது. நம்ம நினைக்கலாம் என்னைக்கு இந்த வேதனைகள் தீர்றது, நமக்கு என்னைக்கு நம்ம நல்லபடியாக கர்மங்கள் தீர்றது, நம்ம நல்லபடியாக வாழ்றது. நிறைய மக்களுக்கு இந்த வேதனை கஷ்டங்கள் இருக்குது. நம்ம யாருமே இந்த திதி சூன்யம், முடக்கு இதெல்லாமே சொல்கிறதில்ல. ஏன்னாக்கா இருக்கிற திசா புத்தி பார்க்குறதுக்கே அவங்களுக்கு பொறுமை பத்தலை வர்றவங்களுக்கு. அதனால் இந்த முடக்கு, திதி சூன்யம் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த முடக்கு என்பது அந்த குறிப்பிட்ட பாவகத்தை முடங்கி இருக்கும். அப்போ முடக்கு ஆகியிருக்கும் குறிப்பிட்ட பாவகத்தை முடக்கிவிடும். ஒருவருக்கு முடக்க பாவகம், அவங்க சிலர் இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொன்னால் போக மாட்டாங்க, எங்களுக்கு போய் பழக்கலாம் கேட்டு போவாங்க, அவ்வளோதான், போக மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை அவங்க செய்யலாம், கண்டிப்பாக முயற்சி செய்யலாம், கண்டிப்பாக செஞ்சால் அதற்குண்டான பலன் உண்டு. முடக்க பாவகம் கண்டறிந்து அந்த பாவக அதிபதியின் கிழமையின் ஹோரையில் 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கணும். அந்த மௌன விரதம் இருக்குன்ற பேரில் தூங்கக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த வேலையிலும் உட்படக்கூடாது, செல்லு பார்க்குறது, டிவி பார்க்குறதெல்லாம் மௌன விரதம் கிடையாது. அந்த 1 மணி நேரம் அந்த எந்த பாவகம் முடக்காயிருக்கோ அந்த பாவக அதிபதியின் கிழமையில், அந்த ஹோரையில், இப்போ செவ்வாய் விருச்சிகம் முடக்காயிருக்குனாக்கா செவ்வாய் ஹோரையில் 1 மணி நேரம் மௌன விரதம் இருப்பது மிக பெரிய அளவில் துன்பத்தை தீர்க்கிறது. இப்போ குழந்தைங்களாம் நிறைய வெளியூரில் படிச்சுட்ருப்பாங்க, இப்போ முடக்காயிருக்கும், உத்தியோக முடக்கமாயிருக்கும், திருமணம் இப்போ கலத்திரஸ்தானம் முடக்காயிருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இருந்தேன்னா உனக்கு நீ கோயிலுக்கெலாம் போகாத, இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கிழமையில் இருன்னு சொல்லி எடுத்து நம்ம சொல்லலாம், அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் பேசப்படுவது என்னன்னு ராகு கேது தோஷம். இப்போ ராகு கேதுங்கிறத நிறைய பேர் நிறைய விதமாக பேசியாச்சு. ராகு கேதுங்கிறது நம்ம முன்னோர்கள் டிஎன்ஏ இதுதான். இந்த ராகு கேது ஏன் தோஷம் பண்ணுறாங்க, ஏன் தோஷம் நடக்கிறது ஜாதகத்தில் அப்படிங்கிற விவரத்தை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பார்த்தா சில தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கோம். அதனால் மிக பெரும் அளவில் பாதிக்கப்படுகின்ற ராகு கேது தோஷம் பற்றி சில கருத்துக்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ராகு கேதம் ஏன் தோஷம் செய்கிறது, ஏன் ஏற்படுத்துகிறது? நம் மூதாதையர்கள் பல புண்ணியங்கள் செய்திருந்தாலும் கூட அவர்கள் செய்த சில பாவங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு ராகு கேது தோஷமாக உருவாகிறது. இப்போது மூதாதையர்கள்னு சொல்லும்போது 3 தலைமுறைக்கு முன்னால் நம்ம மூதாதையர்கள் ஏதோ செஞ்சுட்டு போயிட்டாங்க, அதனால் நம்ம பாதிக்கிறோம், நம்ம அடுத்த அவங்கள தவறே சொல்ல தேவையில்லை. ஏன் அந்த மூதாதையர்கள் நாம இருந்து கூட இங்கே பிறந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? மிக கடுமையான அளவில் இருந்தாலும் கூட அதே அந்த பிறப்பு நாமவே இருந்து அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது வயதான பெண்களை சரியாக கவனிக்காமல்
கஷ்டப்படுத்தினால் திருமண தடை, களத்திரஸ்தானத்தில் ராகு நின்று சில கெடுதல்களை செய்கின்றனர். கோவில் இடங்களை ஆக்கிரமிப்பு செய்தல், இறைவனின் கோபத்துக்கு ஆளாகி இந்த தோஷம் ஆட்டி படைக்கிறது. அடுத்த தம்பதிகளை ஏதேனும் ஒரு வகையில் பகையால் தம்பதிகளை பிரித்து வச்சிடுறது, அதெல்லாம் நிறைய பேர் வீடுகளை ஏற்படுதில்லை, அப்போதைக்கு தெரியாது அவங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா அவர்களின் மூன்றாம் தலைமுறையில் இந்த பாதிப்புக்கு கண்டிப்பாக ஆளாகின்றனர். சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் நடக்குது. ஊரில் குழந்தைகளை கொடுமைப்படுத்தினாலோ துன்புறுத்தினாலோ அக்குழந்தைகள் விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவர்களின் தலைமுறைக்கு ராகு கேது தோஷமாக வந்து சேர்கிறது, விஸ்வரூபம் எடுக்கும் அது. சிலர் பார்த்திங்கன்னா குடும்பங்களை பிரித்து வயதானவர்களோட சாபத்தை வாங்கியிருந்தால் குடும்பஸ்தானத்தில் ராகுவும் கர்மாஸ்தானத்தில் கேதுவும் இருந்து மூன்றாவது தலைமுறையினது வாழ்க்கை நிம்மதியை கெடுக்கும். சகோதரருக்கு துரோகம் செஞ்சிருந்தாலோ ஏமாட்டி இருந்தாலோ அவர்கள் மன கஷ்டப்படும்படி சாபமாக மாறி மூன்றில் ராகுவும் பாக்யஸ்தானத்தில் கேதுவும் நின்று பாக்கியங்களை தடை செய்கிறது. நம்பிய நண்பர்களுக்கு துரோகம் செய்வது, அவர்களின் சொத்தை அபகரிப்பது, 6ஆம் வீட்டில் ராகு கேது அல்லது 12இல் ராகு கேது நின்ற அந்த இட நன்மைகளை தவிர தீமைகள் அத்தனையும் அவங்களுக்கு நடந்துட்டுருக்கும். வேலைக்காரர்களுக்கு சரிவர கூலி கொடுக்காம ஏமாற்றினால் அல்லது மற்றவர்கள் பாவத்தை பறித்த பாவமும் ராகு கேது ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் முன்னுக்கு வராமல் தடுக்கிறது. இப்படி எவ்வளவோ காரணங்கள் நம்ம செஞ்சுருக்கலாம், நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்கலாம், நாமே கூட செஞ்சுருக்கலாம். அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் நடக்குதுன்னா நாம் என்ன செஞ்சோன்னு தெரியல, அதை சரிவர ஆராய்ஞ்சி நாம் அதை நிவர்த்தி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஒரு முடிவுக்கு வரணும். அதாவது கிளையண்ட்ஸ்கிட்டே நம்ம எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, தோஷம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்ம இதை எடுத்து சொல்லணும். சொத்துக்களை ஏமாற்றி பறித்து பெற்ற தாயின் சாபத்தை பெற்றிருந்தால் அந்த தாயின் கண்ணீர் ராகுக்கு இது தோஷமாக மாறுகிறது. இதற்கெல்லாம் என்ன செய்வது? இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு பரிகாரம், ஒரு வழிபாடு இருக்கும் இல்லையா? இருக்குது, எல்லாத்துக்குமே ஜோதிடத்தில் வழி இருக்குது. அதனோட முழுமையான தாக்கம் குறையலன்னா கூட ஓரளவுக்கு ஒரு 60% 70% ஓரளவுக்கு தாக்கம் கண்டிப்பாக குறைக்கலாம். ராகு கேதுனாலே நாக தேவதை நாக தேவதை அம்மன் கோவில்களில் இருக்கக்கூடிய நாக தேவதைகள், அதாவது நாகம் ஒன்றுக்குன்னு பிணைஞ்சிருக்க மாதிரி நிறைய செலை வச்சுருப்பாங்க இல்லையா? அதை ராகு கேது எந்த ஸ்தானத்தில் பாவகத்தில் இருக்கோ அந்த அதிபதிகளின் கிழமைகளில் ராகு நேரத்தில் வழிபடலாம். அப்படி இல்லையா ஜென்ரலாக அம்மன் வழிபாடுனால வெள்ளிக்கிழமை இல்லை அவங்க பிறந்த கிழமை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து அது எங்கே நிற்கிதோ இல்லை வெள்ளிக்கிழமைகளை ராகு காலத்தில் போய் அம்மன் கோயில்களில் அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள்னால் நீர், கதம்பம், மஞ்சள், குங்குமம், பால், இதெல்லாம் நீர் கொஞ்சம் ஊற்றிட்டு கதம்பம், மஞ்சள், குங்குமம், பால் ஊற்றி வெத்தலை, பாக்கு, பழம், பூ, புஷ்பம், அதுவும் புஷ்பத்திலே செவ்வரளி பூ மிக சிறப்பானது. 11 ரூபாய் காயின் வைத்து வணங்கி வரும்போது அவற்றின் தாக்கம் குறையும். வரவங்க கேட்பாங்க எத்தனை வாரத்துக்கு இந்த மாதிரி செய்யணும். இப்போது ஒருத்தருக்கு நோய் வரும்போது உடனே நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டால் கொஞ்சம் தான் மருத்துவம் எடுக்கலாம், அது அப்புறம் பார்க்கலாம் செலவாகுது. சிலர் கையில் அமௌண்ட் வச்சுக்கிட்டே கூட பொருளாதாரம் நல்லா இருக்கவங்க கூட அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒன்றுல விட்டுருவாங்க. அப்போ அந்த நோய் டெப்த்தாக போன பிறகு என்ன ஆகும், நல்ல டீப்பாக மருத்துவ செலவு உண்டாகும். அதே போல் தான் இது உடனடியாக அதை எத்தனை வாரம் போகணுன்றவங்களுக்கு பதில் என்னென்னா, உங்களுக்கு நல்லா ஆகிற வரைக்கும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடணும். அப்போ எத்தனை வாரம் போனாலும் அவங்களுக்கு நல்லது தான். இப்போ ஆயில்யம் நட்சத்திரத்தை நாகர் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. ஆயில்யம்னாலே நாகம் தான் இல்லையா? தற்போது நம்ம யோக வாராகி சக்தி பீடத்தில் ராகு கேது சிலைகள் அமைக்கப்பட உள்ளன. நீங்களே உங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து பலன் பெறலாம். மிகப்பெரிய அளவில் கர்ம தோஷங்கள் நிவர்த்தியாகும். இப்போ ஜோதிட உலகில் இருக்கும் மிக முக்கியமாக கிரகமாகிய குரு மற்ற கிரகங்களுடன் இணைந்தா என்ன பலன் என்று நமக்காக நமக்கு அதை பாசிட்டிவாக மாற்றுவது எப்படி என்பதை பற்றி சில கருத்துக்கள். அதாவது குரு பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அந்த கிரக காரங்களை அனுபவிக்க விடமாட்டார். அப்போ என்ன பண்ணுறது? இணைந்துள்ளாரோ அந்த கிரகக்காரத்தை அனுபவிக்கவே முடியாது. சப்போஸ் குரு சனியோட சேர்ந்திருந்தார்னு வைங்களேன், இவர்கள் என்றைக்குமே சொந்த தொழில் செய்யவே கூடாது, தன் பெயரில் செய்யக்கூடாது. மீறி செய்தால் நஷ்டம், ஏமாற்றம், பிரச்சனை கண்டிப்பாக சேரும். அடுத்தவரின் தொழிலுக்கு உபயோகம் செய்யலாம், அதாவது உதவலாம். இன்னொருத்தர்கிட்ட அடிமை தொழில் செஞ்சு அவங்களுக்கு உதவலாம். அந்த கம்பெனி வளர்கிறதுக்கு முக்கியமாக வேலை செய்கிறதுக்கு உதவும் போது அவர்களுக்கு நற்பலன் உண்டு.
அது அடுத்து பார்த்தீங்கன்னா குரு செவ்வாயுடன் சேர்ந்திருக்கும் போது இவர்களுக்கு என்றைக்குமே உத்தியோகம் செட் ஆகாது. ஆனால் அல்லது உத்தியோகத்தில் நிலைத்திருக்க மாட்டார். அப்படியே உத்தியோகத்தில் நிலைத்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. முன்னேற்றமும் இருக்காது. அதே ஜாப்ல இருக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அப்போ உத்தியோகத்தில் கிடைக்கும் வருமானம் ஜாதகருக்கு அவங்களுக்கு உதவாது. அந்த பணம் வந்து எங்கேயோ இஎம்ஐக்கு போயிட்டுருக்கும், குடும்ப செலவுக்காக ஆகிட்டுருக்கும், குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒத்த பைசா கூட உதவாது. இவர்கள் ஜாப் கன்சல்டன்சி, ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், ரியல் எஸ்டேட் என அடுத்தவர்களுக்கு உதவும் வகையில் வேலை அமைந்தால் இவர்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும். இவர்கள் பெயரில் வீடு, வண்டி, வாகனம் இருந்தால் அவர்களுக்கு உதவாது. அதை வந்து வேற யாரோ ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அடுத்தவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க பேர வீடெல்லாம் இருக்கும், இவங்க இருக்கக்கூடிய இடம் எங்கேயோ இருக்கும், அவங்க அங்கே வசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும். இப்போ குரு புதன் சேர்த்து இருக்கும்போது இவர்கள் கடன், சீட்டு, ஏலம், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் முதலீடு செய்தால் கண்டிப்பாக நஷ்டமும் பிரச்சனையும் தான் வரும். இவர்கள் லோன் எடுத்தாலும் கடன் வாங்கினாலும் ஜாதகருக்கு உதவாது. அதற்கு பதில் இந்த சேர்க்கை உள்ளவர்கள் என்ன பண்ணலான்னா, கேமராமேனாக இருக்கலாம், ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், பேங்க்கில் வந்து பேங்க் செக்டரில் ஏதாவது ஜாபில் இருக்கலாம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு சென்டர் வச்சு நடத்தலாம், நெட்வொர்க் ஜாப்ஸ் எதுனாலும் பண்ணலாம், புரோக்கர் ஜாப் எதுனாலும் பண்ணலாம். இப்படி அடுத்தவர்களுக்கு இவர்களின் நாலெட்ஜ் உதவும் வகையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து குரு சுக்கிரன். இப்போ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கும்போது திருமண வாழ்க்கையில் கேள்விக்குறியே அப்படின்னு சொல்ல முடியாது. திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. அப்படி இவங்க இருக்கவங்க என்ன பண்ணலாம்? சப்போஸ் இருந்துருச்சு, செஞ்சுட்டோம், அப்போ இந்த சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் தேடி தருவது, கர்மாக்கள் குறையும். அடுத்தது அனிமேஷன் ஜாப்ஸு, கிராஃபிக்ஸு, அவங்க அந்த தொழிலே இருந்தாங்கன்னா அந்த குரு சுக்கிரன் சேர்க்கை ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு கெடுபலன் வராது. அடுத்தது கேம்ஸ் டெவலப்மெண்ட் ஜாப். நிறைய பேர் இந்த கேம் சென்டர்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நடத்தும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்கையிலே என்ன சேர்க்கை இருக்குது, என்ன பாவத்தில் என்ன இருக்குது, இயற்கையிலேயே நம்ம கொண்டு போய் விடும். ஆனால் நம்ம அதை யோசித்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஃபேஷன் டெக்னாலஜி, மேரேஜ் புரோக்கராக இருக்கலாம், மாடலிங், மேக்கப் மேன் அது பியூட்டிஷியன் சொல்கிறோம் இல்லையா, கல்யாண மண்டபம் வச்சு வாடகைக்கு விடுறது, அது சிலை சிற்பிகள், இதெல்லாம் செய்யும் போது அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு சூரியன். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா தந்தை வழி குடும்பத்தால் எந்த ஒரு அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயமே கிடைக்காது. இவர்கள் மெடிக்கல் ஷாப், நாட்டு மருந்து கடை என மருத்துவம் சார்ந்த அடுத்தவருக்கு உதவும் போது நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அடுத்து குரு சந்திரன். இவர்கள் தாயின் மூலமாகவோ தாய் வழி குடும்பத்தின் மூலம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, ஆதாயமும் கிடைக்காது. இவர்கள் லிக்விட் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர், மில்க் ப்ராடக்ட்டு, பால் தயிர் தொழில், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட்டு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ், விவசாயம், கோழி, ஆடு, மாடு பண்ணை வச்சுருக்காங்களே அவங்க, காய்கறி வியாபாரம், பழ வியாபாரம், பேக்கரி, இந்த மாதிரியான சந்திரன் காரகத்துவமான உணவுகளை விற்பதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு உபயோகமாகுது இல்லையா. அப்போ அதாவது உணவு சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்களும் குறைந்தபட்ச முதலீட்டில் நிறைவான லாபத்தை ஈட்டலாம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோய் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவசர உலகத்தில் இருக்காங்க, சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தண்ணி குடிக்கிறதில்ல, அப்படியே வேகமாக நம்மளாம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம். நம்ம நோயினோட தாக்கத்துக்கே காரணம் என்னென்னா நாமளே தான் சரிவர உணவு உட்கொள்றதில்ல. டைஜஷன் ப்ராப்ளமுக்கு நாம் தான் காரணம். ஏதோ ஒரு நேரத்தில் உணவு உட்கொள்கிறது, லேட் நைட்டில் உணவு உட்கொள்கிறது, அது வந்து என்ன ஆகுனா குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப், அதாவது குறிப்பிட்ட உணவு தான் டைஜஷன் ஆகும். அடுத்தது என்ன ஆகும், அடுத்த ஹார்மோன்ஸ், நம்ம தூங்கும்போது சில ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த உணவு வந்து வயிறுலேயே தங்கிரும், அதுதான் வைரஸாக மாதிரி நோயாக நமக்கு உருவெடுக்குது. இப்போ நோயினோட தாக்கம் குறைய, இப்போ நோய் வந்துருச்சு என்ன பண்ணலாம், அவங்க வந்து சில பேர் வந்து பிடிவாதம் பிடிச்சி கோயிலுக்கும் போக மாட்டாங்க, டாக்டர்கிட்டையும் போக மாட்டாங்க, நோயை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப வளர்த்து விட்டு அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு நோயினோட தாக்கம் குறைய எப்படி, இப்போ கவனிக்கிறவங்களும் சரி கவனிக்காத நோயின் தாக்கம் குறைய ஒரு சின்ன ஒரு வழிபாடு, பரிகாரம்னு கூட சொல்லலாம். அவர் பிறந்த கிழமையில் இருந்து, இப்போ வியாழக்கிழமை ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் 8 நாட்கள் இந்த பரிகாரம் செய்யணும். என்னன்னு கேட்டிங்கன்னா கடுகு எண்ணெய், கொட்டாங்குச்சி,
ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கொட்டை. ஏன் கொட்டாங்குச்சி எடுத்துக்கணும்? இயற்கையான இருக்க பொருளாக நம்ம எடுக்கணும். இப்போ சப்போஸ் வீட்டில் இருக்க ஸ்டீல் எண்ணெய் எடுத்தோன்னு வைங்களேன், அந்த கடுகு எண்ணெய் ஊற்றி சுற்றி போடும்போது திரும்ப வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது, நம்ம அதை தூக்கி தான் போடணும். அதனால் இயற்கையான ஒரு பொருள்ன்றது கொட்டாங்குச்சிங்கிறது மிகச்சிறந்த பொருள். அப்போ கொட்டாங்குச்சியில் பார்த்தீங்கன்னா இரவு 8 மணிக்கு மேலே இதை செய்யணும். கொட்டாங்குச்சியில் சிறிது கடுகெண்ணெயை ஊற்றி நம்ம கொட்டாங்குச்சி இந்த இடது கையில் வச்சுக்கிட்டு 108 முறை ஓம் பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் அதில் இறக்கி 108 முறை எப்படி உங்களுக்கு வசதியோ அப்படி எண்ணிடணும். எண்ணி முடித்த பிறகு அந்த நோயுற்றவரை கிழக்கு நோக்கி அமர வைத்து அவர்கள் தலையை இடமிருந்து வலம், வலமிருந்து இடம், இடமிருந்து வலமாக 9 முறை, வலமிருந்து இடமாக 9 முறை சுற்றி எங்கேயாவது செடி புதாரில் போட்டுடணும். ஃபஸ்ட்டே நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணிக்கணும். வீட்டுக்கு முன்னால் போடுறது, முச்சந்தியில் போடுறது, ட்ரைனேஜில் போடுறதுலாம் கண்டிப்பாக கூடாது. இன்னும் நோயினோட தாக்கம் அதிகமாக போயிடும். ஏதாவது செடி புதார் இருந்தால் எங்கே போய் போடணும், என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கிட்டு இதை செஞ்சாங்கனாக்கா கண்டிப்பாக இது நிறைய அனுபவ உண்மை. நிறைய பேருக்கு இது சரியாயிட்டுருக்குது. அதாவது நோயினோட தாக்கம் குறையும். கண்டிப்பாக முழு கர்மாவை யாராலையும் விளக்க முடியாது. நம்மால் முடிஞ்சவருக்கு அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்மளால் முடியும். அடுத்து வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அகல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நீங்கள் வெண்கடுகு நாங்கள் சுற்றி போட முடியாது, சாம்பிராணி புகை போட முடியாது, எங்கள் வீட்டில் ஹவுஸ் ஓனர் திட்டுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன செய்யலாம்? எதிர்மறை சக்திகள் வீட்டிலேருந்து விலகணும். அந்த வீட்டிலே எதிர்மறை சக்திகள் இருந்து இவங்க போய் அங்கே போய் குடியிருக்கலாம், அதனோட தாக்கம் கூட இருக்கலாம். அப்போது கொதிக்கிற நீரில், ஒரு பெரிய பாத்திரத்தில் கொதிக்கும் நீரில் ஒரு ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னாசி பூ, மிளகு, வெற்றிவேர், இது 3ஐயும் போட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு நடு ஹாலில் வச்சா அந்த புகை வரும் பார்த்தீங்களா, அது தினம் போடணும். தினம் குறிப்பிட்ட நாள் சொல்லணும். 12 நாள் போடுங்க, இல்லை அமாவாசை பௌர்ணமியில் போடுங்க, இல்லை 24 நாள் போடுங்க. போடும்போது கண்டிப்பாக உறுதியாக இதெல்லாம் அனுபவ உண்மைகள். வீட்டில் இருக்க எதிர்மறை சக்திகள் குறைந்து அவருக்கு நம்ம எதிர்மறை சக்திகள் வரும்போது நமக்கு நிறைய தடைகள் வரும், அவங்களே சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்கள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டோம், 2 நாள் செஞ்சுட்டோம், எங்களுக்கு கிடைக்கலன்னா சொல்ல முடியாது. அவங்க தொடர்ந்து செய்யணும். ஒரு நற்பலன் கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான். நோயினோட தாக்கம் குறையிற வரைக்கும் நம்ம 10 டேஸ் 30 நாள் மாத்திரைலாம் எடுக்கிறோம் இல்லையா? அப்போ அது மட்டும் எடுக்கும்போது இதுவும் அதே போல தான். நம்ம ஜோதிடர்கள்கிட்ட வரும்போது ஜோதிடர்களும் ஒரு வித மருத்துவர்கள் தான். அதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். மருத்துவர்கள், ஜோதிடர்கள், அதெல்லாம் தெய்வஜன் அப்படின்னு பேர் மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம்ல. அப்போ அந்த ஜெய்வக்னன்னு சொல்லும்போது இவங்களும் மருத்துவருக்கு ஈக்குவல். அவங்க சொல்கிறது கரெக்டாக சரிவர செஞ்சாங்கன்னா, ஃபாலோ பண்ணாலே போதும், நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அடுத்து குலதெய்வத்துக்கு கட்டு போட்டாங்க, எங்களுக்கு குலதெய்வமே இல்லை, இதெல்லாம் சொல்கிறாங்க, எங்கேயோ போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க இல்லையா? அப்போ அந்த குலதெய்வ கட்டு உடைய நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் நிறைய முறைகள் இருக்குது. ஒரு சிம்பிளான மெத்தடு, எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு மெத்தடு. இதுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு கண்ணாடி டம்ளர், அதில் ஒரு 5 பொருள், கொஞ்சோண்டு பன்னீர் ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த கண்ணாடி டம்ளரில் 3/4 பாகம் நல்ல தூய குடிநீரை ஊற்றி அதில் ஒரு மயிலிறகு ஒன்று போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்ப தலை இருக்குங்களா, ஒரு கிள்ளி மட்டும் அதில் போட்டு வீட்டினுடைய லிவிங் பிளேஸ், அது ஹாலில் ஒரு கொஞ்சம் உயரமான இடத்துல, எல்லோரும் வர்றவங்க போகிறவங்க பார்க்குற இடத்துல, எல்லோரும் கண் படக்கூடிய இடத்துல அதை வச்சிடணும். அவ்வளோதான். இதை எப்போ செய்யணும்னா 21 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யணும். 21 வெள்ளிக்கிழமை ஆனாலே இந்த ஞாபகம் நமக்கு வந்துடணும். வெள்ளிக்கிழமை டேட் எல்லாமே குறித்து வச்சுட்டு டிக் அடிச்சுக்கிட்டே வரலாம். இந்த வாரம் செஞ்சோமா செய்யலையான்ற ஞாபகம்லாம் நமக்கு தேவையில்லை. 21 வெள்ளிக்கிழமை மாற்றி அதை வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா வேப்பந்தெல்லாம் நம்ம மாற்றிட போகிறோம், எல்லாமே மாற்றிடுவோம். இந்த மயிலிறகை என்ன பண்ணுறது? மயிலிறகை கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்கணும். ஒரு மயிலிறகை 2 வாரம் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அடுத்த மயிலிறகு யூஸ் பண்ணிக்கணும். அப்போ ஹாலில் உயரமான இடத்துல வைக்கும்போது அனைவரின் கண்கள் படும்படி வைத்தால் இதிலிருந்து கண்டிப்பாக விடுபடுறதை கண்கூடாக பார்க்கலாம் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த யோகாநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக அற்புதமான முறையில் நம்மளுடைய ஜோதிட கதம்பம் என்ற தலைப்பில் பேசிய திருமதி ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு திருமதி ஆனந்தி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்.